Good evening, students. So, after quarterly exam, 8th mathematics, இன்னைக்கு நம்மளோட first class. So, நம்ம லாஸ்டா குவார்டர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல ஜஸ்ட் வந்து இந்த லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். லைஃப் மேத்தமேட்டிக்ஸ், வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற பாடம் ஜஸ்ட் டச் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்ஸ் எல்லாம் இதுல பார்க்கல. ஸோ இன்னைக்கு அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு சம்ஸ் எக்ஸசைஸ் 4.1க்கு போயிடலாம். ஸோ இந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷன் திருக்குறள்ல இருந்து நம்ம ஒரு குறள் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே தெய்வத்தான் ஆகாதே மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது திருக்குறள். விதிவசத்தால் ஒரு காரியம் முடியாமல் போனாலும் நம்முடைய முயற்சியும் அதற்காக உழைத்த உழைப்பும் நிச்சயமாக பலனை தரும். ஸோ நம்ம வந்து ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அந்த காம்படிஷன்ல நம்ம வந்து ஸ்கூல் லெவல்ல வின் பண்றோம். ஸோ அடுத்தது நம்ம வந்து ஒரு ரன்னிங் ரேஸ், நேஷனல் லெவலா, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு போறோம். போற இடத்துல நம்மளுடைய பிசிக்கலி ஏதோ சம் ப்ராப்ளம் ஆர் நீங்க போற வழியில ஏதாவது சம் உங்களால போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியாத ஒரு ப்ராப்ளம், வாட் எவர் இட் இஸ் இருக்கலாம். ஸோ அப்போ உங்களால அந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியல, இல்ல நீங்க கலந்துக்கிட்டீங்க, உங்களால வந்து உங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ்னால முடியாம போய் உங்களால வின் பண்ண முடியல. அதுக்கு நீங்க போட்ட முயற்சியும் உழைப்பும் கண்டிப்பா வந்து வேஸ்ட் ஆகாது. அகைன் நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த விஷயத்த கண்டினியூ பண்ணுவோம். கைவிட்டுற கூடாது, கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணினோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நமக்கு ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் செகண்ட் அட்டெம்ப்ட்ல நம்ம போட்ட முயற்சியினாலையும் அதுக்கு கொடுத்த வந்து உழைப்பினாலையும் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல கிடைக்கும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு. சோ எப்பவுமே விதிவசத்தால் ஒரு காரியம் முடியாமல் போனால் அதற்கான முயற்சியும் உழைப்பு கிடைக்காமல் போகாது அப்படிங்கறத தான் நமக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஓகே. சதவீதம், லாப நட்டம், ஒரே நிமிஷம். சதவீதம், லாபம், நட்டம் மற்றும் தனி வட்டி, கூட்டு வட்டி, வரிகள், சேவை வரி, சரக்கு வரி, தள்ளுபடி, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அப்புறம் டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர் எதிர் விகிதங்கள், இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் நம்ம படிச்சது 7th ஸ்டாண்டர்ட்ல. சோ இந்த பெர்சன்டேஜ், சதவீதம், லாபம், நட்டம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பேசிக்கா நமக்கு டே டு டே லைஃப்ல நமக்கு தெரியும். டிஸ்கவுண்ட், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், இன்ட்ரெஸ்ட் மட்டும் விட்டுடுங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம புதுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு போறீங்க, மெடிசின்ஸ் வாங்குறீங்க, வாங்கக்கூடிய பில்லுல 5% ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்பதான் நமக்கு ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணாங்க. முதல்ல அதிகமா இருந்தது, இப்ப கம்மி பண்ணாங்க. போறீங்க, நீங்க எங்கெல்லாம் வந்து பில், சிஸ்டம் பில் பே பண்றீங்களோ அந்த இடத்துல எல்லாம் என்ன பே பண்ணுவீங்க? வரியானது பே பண்ணுவீங்க. ஜிஎஸ்டி, டாக்ஸ். ஒரு இடத்துக்கும் துணி கடைக்கு போறீங்க, துணி கடையில ஸ்டைல் ஷாப்ல போய் இப்ப தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க. ஒரு ஷர்ட் வாங்கினா ஒரு ஷர்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷர்ட்டோட விலை வந்து 500 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா இன்னொரு ஷர்ட் வந்து உங்களுக்கு அதே 500 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க 2 ஷர்ட்டை 500 ருபீஸ்க்கு எடுக்கிறீங்கன்னா அங்க நீங்க ஒரு ஷர்ட்டோட ரேட்டு 250 ருபீஸ். சோ புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப இங்க உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க?
ஆஃபர் குடுத்திருக்காங்க. இது என்ன சொல்லுவோம் நம்ம? ஆஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃபர் தந்திருக்காங்க. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதே வந்து 50% ஆஃபர், 30% ஆஃபர்னா 500 into 50 divided by 100 அப்படிங்கிறது தான் 50% ஆஃபர். அப்ப 5 5 25 250 தள்ளுபடி. சோ இப்ப நீங்க 500 ரூபாய்க்கு 2 ஷர்ட் வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல வாங்கினாலும் 50% தள்ளுபடியில வாங்கினாலும் ரெண்டு ஒரே கணக்கா? சோ இந்த சதவீதம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எங்க பார்ப்போம்? டெக்ஸ்டைல் ஷாப்ஸ்ல அதிகமா பார்ப்போம். நம்ம ஃப்ரீக்வென்ட்டா பார்க்கிறது அந்த இடம் தான். சோ அதனால அது எக்ஸாம்பிளா சொல்றேன். லாபம், நட்டம். நீங்க இப்ப வந்து உங்க வீட்லயே ஏதாவது ஒரு உங்களோட வீடியோ கேமோ, டாய்ஸோ ஏதோ சம்வாட் ஐட்டம்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க வந்து அந்த பொருள வந்து ரூ. 1000 ₹1000 குடுத்து வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ ரூபா குடுத்து வாங்கியிருக்கீங்க? ரூ. 1000 குடுத்து வாங்கியிருக்கீங்க. வாங்கிய விலை. காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? சிபி அப்படின்னு சொல்லுவோம் இத. செல்லிங் பிரைஸ் விற்ற விலை. அத எஸ்பின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ ரூ. 1000 வாங்கி வேண்டாம். ஒரு சைக்கிள் வச்சுக்கோங்க. ₹1000க்கு வாங்கி ₹1500க்கு சேல் பண்ணீங்கன்னா, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் போடும்போது ₹500 உங்களுக்கு ப்ராஃபிட். எப்பவுமே செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்து காஸ்ட் பிரைஸ் கம்மியா இருந்தா அது ப்ராஃபிட். செல்லிங் பிரைஸ் கம்மியா இருந்து காஸ்ட் பிரைஸ் அதாவது சிபி இஸ் கிரேட்டர் தென் எஸ்பியா இருந்தா லாஸ். சிபி இஸ் லெஸ்ஸர் தென் எஸ்பியா இருந்தா ப்ராஃபிட். சிபி கம்மியாகவும் எஸ்பி ஜாஸ்தியாகவும் இருந்தா ப்ராஃபிட். சிபி ஜாஸ்தியாகவும் எஸ்பி செல்லிங் பிரைஸ் நீங்க விற்ற விலை வந்து கம்மியாகவும் இருந்தா லாஸ். நம்ம நிறைய கடைக்கு போய் பார்கெயின் பண்ணுவோம். அவங்க வந்து ஒரு பொருள ₹100 சொல்லுவாங்க. எனக்கு ₹50க்கு குடுங்க அப்படின்னு கேட்போம். அவங்க இல்ல இல்ல தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு லாபமே வராதும்மா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ₹50 வேண்டாம் நான் ₹70க்கு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்பவும் அவங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ₹80க்கு குடுங்கன்னு சரி போ குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அந்த பொருள ₹70க்கோ ₹75க்கோ வாங்கினதுனால அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ₹5 ₹2 அங்க ப்ராஃபிட் கிடைக்குங்கிறதுனால தான் அந்த 80க்கு நமக்கு அக்செப்ட் பண்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்தா போதும். நம்ம போட்ட காசு அட்லீஸ்ட் வந்தா போதும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, இப்ப தீபாவளி பட்டாசு வாங்குவீங்க. என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து 10,000 வாலாவ வந்து ₹5000க்கு விப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தீபாவளிக்கு முதல் நாள் போனீங்கன்னா, ₹1000க்கு குடுப்பாங்க 10,000 வாலாவ. தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் போனீங்கன்னா, ₹500க்கு வாங்கிட்டு வந்துரலாம். சரி நம்ம போட்ட அமௌண்ட்டாவது நமக்கு கிடைக்கட்டும். அத வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாபம், நட்டம், அதர் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பெர்சன்டேஜ் கால்குலேஷன், டிஸ்கவுண்ட் கால்குலேஷன் இதெல்லாம் வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் இப்ப சிமுலேஷன்ல பார்க்க போறோம் வாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றோம் எக்ஸர்சைஸ் 4.1க்கு போறோம். இப்போ 60இல் 25% என்ன? 60ங்கிற நம்பரோட 25% என்ன? இதனுடைய ஆன்சர் 15ன்னு குடுத்திருக்காங்க. எப்படி மேம் இதனுடைய ஆன்சர் 15ன்னு குடுத்திருக்காங்க? எனி நம்பர் பெர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணணும்னாவே தட் இஸ் டிவைடட் பை 100 அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. 25/100 into 60 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் போடுறீங்க. போடும்போது 0 0 கேன்சல் ஆயிடும். 5 5 25 2 10 2 2 2 3 6 5 into 3 15. எனி நம்பர் இங்க வந்து 100இல் 25% என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்ன வேணா நம்பர் மாத்திக்கலாம். பாருங்க 25. சரி 200இல் 25% என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 50. சோ நம்ம எந்த நம்பர் 25% வேண்டாம் மேம் எங்களுக்கு 10% போடுங்க. 20. நீங்க எந்த நம்பர் வேணா மாத்திக்கோங்க.
percentage கண்டுபிடிக்கணும்னா that number into என்ன percentage divided, அதாவது சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வேல்யூவோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 200 10% கேட்டிருக்காங்க. into percentage value divided 100. Always percentage calculate பண்றதுக்கு what is the number given into number of percentage divided by 100 அப்படி formula for percentage calculation. சரிங்களா? So இது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? எஸ். Profit and loss. Profit is when selling price is more than the cost price. இப்பதான் பார்த்தோம். CP is selling price வந்து CP விட ஜாஸ்தியா இருக்கணும். Loss is when the selling price is less than cost price. Selling price வந்து cost price விட கம்மியா இருந்தா அது loss. கொடுத்திருக்காங்க பாருங்க. Loss அப்படின்னா CP minus SP. Profit அப்படின்னா SP minus CP. ஓகேங்களா? சோ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து 7673 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஒரு ஐட்டமை. செல் பண்றது வெறும் 752 ரூபாய்க்கு செல் பண்றாங்க. அப்போ இது ப்ராஃபிட்டா லாஸா? இட்ஸ் டோட்டலி லாஸ். ஃபுல்லா லாஸ். 7000க்கு வாங்கி 700 ரூபாய்க்கு வித்தா அது ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ். ஓகே, இதுக்கு ஒரு கால்குலேட்டர் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபைண்ட் எஸ்பி செல்லிங் பிரைஸ். அதாவது உங்களுக்கு இப்ப இங்க செல்லிங் பிரைஸ் தெரியாது. ப்ராஃபிட்ட வந்து 5%ன்னு கொடுத்துட்டாங்க. காஸ்ட் பிரைஸ் வந்து 10,000 ரூபான்னு கொடுத்திருக்காங்க. அதாவது வாங்கிய விலை 10,000, அதனால் கிடைத்த லாபம் 5%, அதனுடைய விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்றோம் சொல்யூஷன்ல கொடுத்திருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிட்டோம். So we know that SP is equal to CP plus profit percentage of CP. அதாவது selling price விற்ற விலை என்பது வாங்கிய விலை மற்றும் கிடைத்த லாபத்தில் வாங்கிய விலையில் கிடைத்த லாபம் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். சோ அப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆஃப் சிபி. அப்போ 10,000ல் 5% என்பது என்ன? 10,000 into 5/100. சோ அப்போ 10,000 கூட்டல் 500. அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன பண்ணிருப்பாங்க? 10,500 ரூபாய்க்கு செல்லிங் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் 5% லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. இது ஒரு அடுத்த ஃபார்முலா. புரிஞ்சுதுங்களா? அதாவது காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் கொடுத்துட்டா நீங்க ப்ராஃபிட் ஆலாதான்னு சொல்லிடுவீங்க. இங்க காஸ்ட் பிரைஸோ செல்லிங் பிரைஸோ ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு பெர்சன்டேஜ்ல வந்து உங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆர் இவ்வளவு பெர்சன்டேஜ் லாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி. டிஸ்கவுண்ட் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. மார்க்டு பிரைஸ் வந்து 400 ரூபாய் தான் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் வந்து 300 ரூபாய். சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க? 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கோம் கால்குலேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலானா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. சோ அந்த 400ல இருந்து 300 கழிச்சோம்னா 100. 100/400 into 100. ஏன்னா பெர்சன்டேஜ்க்கு 100ஆல மல்டிப்ளை பண்ணும், இல்லைன்னா டிவைட் பண்ணும். இதுதான் பெர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்கன்னா டிவைடட் பை 100, பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா into 100. சோ அப்ப என்ன ஆகும்? 100 divided by 400 into 100. சோ 2 சைஃபர் 2 சைஃபர் கேன்சல் ஆயிடும். 4 4 4 2 8 பேலன்ஸ் என்ன? 2 4 5 20. சோ அப்போ 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. சோ டிஸ்கவுண்ட் ரேட் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா. சோ இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு சிமுலேஷன்ல? நம்ம பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். இல்ல நீங்க நம்பர் வேணா மாத்தி பாருங்க. பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணது பார்த்தோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம்.
அப்புறம் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்றது, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்திருந்தா என்ன பண்ணணும்னு பார்த்தோம். டிஸ்கவுண்ட் ரேட் கால்குலேட் பண்றது எப்படின்னு பார்த்தோம். ஸோ 4 விஷயம் இன்னைக்கு நம்ம இந்த சிமுலேஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். எஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸசைஸ் 4.1க்கான கண்டென்ட் இவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு. எக்ஸசைஸ் 4.1ல கொஸ்டின் நம்பர் 3ல இருந்து 10 வரைக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா, 1 by 1 பார்க்கலாம். நாற்பத்தி எட்டு என்பது எந்த எண்ணின் 32% ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 48 is 32% of which number? மூன்றாவது கேள்வி, சாரி, ஒண்ணு இல்ல, தேர்ட். இந்த எண் அப்படின்னு எடுத்துக்கோங்க, தமிழ் மீடியம். Let the required number be given. என்ன கொடுத்திருக்காங்க? Given that 32% of x is 48. அந்த நம்பர் எது இருந்தாலும் தெரியாது நமக்கு. That is 32 divided by 100. percentageல கொடுத்துட்டதுனால divided by 100. So x மட்டும் இங்க வச்சுட்டு நம்பர் எல்லாம் அந்த சைட் கொண்டு போயிடுங்க. 16 2 32, 24 2 48. கரெக்டா? ஸோ 4 4 16, 6 4 24, 4 25 4 100. ஸோ 25 into 6 என்ன வரும்? 25 into 6 என்ன வரும்? x is equal to 150. ஸோ அந்த நம்பர் வந்து 150. required number is equal to 150. 32% of 48 வந்து 150ன் 32% 48. சரி, இதையும் நீங்க போட்டு பாருங்க. 150 into 32/100. சைஃபர் கேன்சல். I 2 10, 3 5 15, 2 2 16 2 32, 16 into 3 48 கிடைச்சிருச்சா? சோ நீங்க கண்டுபிடிச்ச 150 ரைட்டா ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபிகேஷனும் பண்ணியாச்சு. இட் இஸ் ரைட். ஓகேங்களா? ஓகே. செகண்ட் கொஸ்டின், fourth question. What is 25% of 30% of 400? தமிழ்ல 400ன் 30% மதிப்பின் 25% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is 25% of 30% of 400 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 400ஓட 30% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு 25% என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நமக்கு என்ன ரெக்வயர்ட் நம்பர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 30% of 400 ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் 30% of 400 is equal to 30 divided by 100 into 400. சைஃபர் சைஃபர் கேன்சல் ஆயிடும். 3 into 4 12, 120 ஒரு சைஃபர் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 25% of 120. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் 30% கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 25 into 100, 25/100 into 120. சைஃபர் சைஃபர் கேன்சல். I 2 10, 5 5 25, 2 6 2 12. ஸோ 5 into 6 30. ஸோ அப்போ
30 is the required number. நமக்கு தேவையான எண் எது? 30. ஓகே. அடுத்த கொஸ்டின், 5th கொஸ்டின் காமிச்சிடுறேன். If a car is sold for rupees 2 lakhs from original price 3 lakhs, then find the percentage of decrease in the value of car. உள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஸ் தான். பட் வந்து கார் எல்லாம் வந்து டிப்ரிசியேஷன். ஒரு பொருள் வாங்கியாச்சுன்னா கோல்டு மாதிரி ரேட் ஏறாது. இதெல்லாம் டிக்ரீஸ் ஆயிடும். டிப்ரிசியேஷன். ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் கார் எவ்வளோ? rupees 3 lakhs. இந்த ருபீஸ் எல்லாம் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. அதெல்லாம் இல்லைன்னா நமக்கு மார்க் கட் பண்ணுவாங்க. ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் என்ன? Actual selling price of car is equal to rupees 2 lakh. 2 லட்சம் ரூபாய். So decrease amount from original difference எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா? So 1 லட்சம் ரூபாயா? 3 லட்சத்துல இருந்து 2 லட்சத்தை கழிச்சோம்னா எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய் கம்மிக்கு வித்திருக்கும். பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ். into 100. இப்ப பர்சன்டேஜ் போடணுமா? அப்ப into 100. சோ இப்ப இந்த இடத்துல எல்லாம் நீங்க பீஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? இது கால்குலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும். எல்லாம் கேன்சல் ஆயிடும். 100 by 3 அப்படின்னு இருக்கும். 100 by 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 33.333% அப்படின்னு போகும். 3 3 3 9 பேலன்ஸ் 1 3 9 பேலன்ஸ் 33.33%. இங்க பர்சன்டேஜ். சோ எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ்க்கு நம்ம காரை வித்திருக்கோம்? 33.33% காரை வித்திருக்கோம். ஓகேவா? மகிழுந்து. அடுத்தது 6வது கேள்வி. If the difference between 75% of a number and 60% of the same number is 82.5, then find 20% of that number அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழை ரீட் பண்ணிடுறேன். ஒரு எண் 25%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சம்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். பார்க்கலாம். சோ எந்த நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? Let the number be x. So
இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் 82.5ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இத வந்து 0.75x மைனஸ் 100ஆல டிவைட் பண்ணும்போது 0.60x is equal to 82.5ன்னு எடுத்துக்கலாமா? சரி 75ல இருந்து 6 மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் சாரி 0.15x is equal to 82.5 சரி x மட்டும் இங்க வச்சுக்கலாம். x is equal to 82.5 divided by 0.15. நம்மளுடைய சிம்பிளிஃபிகேஷனுக்காக இத வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 8250 by 15 ஆயிடும். ஓகேவா? சரி இப்ப இத 15ஆம் வாய்ப்பாடுலயே கேன்சல் பண்ணுங்க, 2ஆம் வாய்ப்பாடுலயே கேன்சல் பண்ணுங்க, எப்படி வேணா 15 1 15 15 4 60 15 5 75 15 5 75 15 6 90 இல்லையா? சோ 15 5 75 82ல இருந்து 75 கழிச்சீங்கன்னா மீதி 7. இப்போ இங்க 75 ஆகும். 15 5 75 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப அந்த நம்பர் என்ன கிடைச்சிருக்கு இப்போ 515 கிடைச்சிருக்கு. கரெக்டா? சோ இப்போ இங்க x is equal to 515 நமக்கு வந்திருக்கு 550. சரி இருங்க இன்னும் முடியல. Required to find 20% of that x சொல்லிருக்காங்க இல்லையா क्वेश्चनல? Required to find 20% of number சொல்லிருக்காங்களா? Yes. அப்போ 20/100 into x that is equal to 20/100 into 550 0 0 2 5 10 11 5 55 2 1 2 10 into 2 20 so 10 into 11 110 so the final answer is 110 ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துட்டு அந்த நம்பரோடைய 75%க்கும் 60%க்கும் உள்ள வித்தியாசம் இது கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த நம்பரை என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பரை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் 550. அதனுடைய 20% என்ன எண் வரும்னு கேட்டாங்க. அதுதான் 110ன்னு கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸை வச்சு வாட் இஸ் தட் நம்பர் அகைன் அந்த நம்பரோட 20% என்ன ஓகேங்களா? சோ இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சரி இப்போ இன்னைக்கு உங்களுக்கு இது வரைக்கும் 6th question வரைக்கும் பார்த்திருக்கீங்க. 7th question வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டிக்ரீஸ்டு கொடுக்கல, இன்க்ரீஸ்டு கொடுத்திருக்காங்க. 7 வந்து இன்க்ரீஸ்டு question, 8 டிக்ரீஸ்டு question, 9 and 10 வந்து உங்களுக்கு ரெண்டுமே மிக்சிங் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி. சோ நீங்க இந்த சம்ஸ் வந்து ஹோம்வொர்க்கா வீட்ல ட்ரை பண்ணிட்டு வரலாம் தாராளமா. ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே கேட்க முடியும். இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல என்னென்ன டாபிக் பார்த்தோம்? டிஸ்கவுண்ட் கால்குலேஷன் பண்றது எப்படி? ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்றது எப்படி? பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது எப்படி? ப்ராஃபிட்டோ லாஸோ பெர்சன்டேஜ்ல கொடுத்திருந்தாங்கன்னா அந்த நம்பர் ரெக்வயர்ட் நம்பர் ப்ராஃபிட்டா லாஸாங்கிறது எவ்வளவு நம்ம எண் வித்தியாசத்துல கொடுத்திருக்காங்கங்கிறது கண்டுபிடிக்கிறது எப்படி? இந்த 4 டாபிக் வித் சிமுலேஷன்ல பார்த்துட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சரி இந்த ரிமைனிங் 3 சம்ஸ் ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. ஹோம்வொர்க் பண்ணிட்டு வாங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா தான் டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்க முடியும். ஸோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.